வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 20. கதையின் தொடக்கம். அர்ஜுன் மீனாவிடம் சேட் செய்துவிட்டு போனை ஆஃப் செய்தவன் திரும்பி கட்டிலை பார்த்து கடுப்பானான். உறுத்தி என்னடானா, எப்போ என்னோட தங்குவீங்க, எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவீங்க, எப்போ நமக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. இவ என்னடானா என்னை துச்சமா நினைச்சு தூக்கி போட்டுட்டு வெளியே போயிட்டா. வர வர இவளோட போக்கே சரியில்லை, வித்தியாசமா நடந்துக்கிறா. எங்க போய் தொலைஞ்சா, இன்னும் ஏன் திரும்பி வரல என்று 10 நிமிடம் காத்திருந்து பார்த்தவன் அவளை தேடி வெளியில் வந்தான். ஹாலில் அவள் இருக்கவில்லை. சமையலறைக்கு சென்றான். அவள் அங்கும் இருக்கவில்லை. அவள் தண்ணீர் குடிக்கத்தான் வந்திருப்பாள் என்று அவன் நினைத்திருக்க, அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிவிட்டு அவள் பிள்ளைகளோடு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து எரிச்சல் உற்றவன், இவள் எங்க தூங்குறதுக்கா நான் அங்க காத்துட்டு இருக்கிறேன் என்று நினைத்து கடுப்பானவன் அவளை தூக்க கைகளை கொண்டு சென்றான். சரியாக அந்நேரம் அஸ்வின் திரும்பி மீராவின் கைகளை கட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான். நீட்டிய கரங்களை அப்படியே நிறுத்தியவன் அவன் அருகில் உறங்கும் பிரீத்தியை பார்த்தான். அவளுக்கு பக்கத்தில் அவள் விழாதவாறு தலையணை சுவர் எழுப்பப்பட்டு இருந்தது. அவளை அடுத்து அஸ்வின், அஸ்வினுக்கு பக்கத்தில் மீரா என்று மூவருமாக படுத்து கொண்டிருந்தனர். அவளை தூக்கினால் மகன் தூக்கம் கெட்டுவிடுமோ என்று நினைத்தவன் அஸ்வினின் நெற்றியில் முத்தமிட்டவன் மகளின் தலையை வருடிவிட்டு மீராவின் அருகில் படுத்து கொண்டான். பிள்ளைகளை தனி அறையில் படுக்க வைக்க முடிவு செய்த போதே அவர்கள் உருண்டு கீழே விழுந்திடக்கூடாது என்பதற்காக 4-5 பேர் படுக்கும் அளவிற்கு பெரிய கட்டிலாக வாங்கினான் அர்ஜுன். இன்று அது அவனுக்கு வசதியாகி போனது. மீரா உடல் சோர்வில் இருப்பதால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அர்ஜுன் வந்து படுத்ததை அவள் அறியவில்லை. காலை வழக்கம் போல் கண் விழிக்க அவளால் எழ முடியவில்லை. குனிந்து வயிற்றை பார்க்க அர்ஜுனின் வலிய கரம் அவள் வயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டிருந்தது. அது யார் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. இரவு நடந்ததை யோசித்து பார்த்தவள் அவன் கைகளை தூக்கி போட்டுவிட்டு கட்டிலை விட்டு இறங்கினாள். அவள் அசைவிலில் எழுந்து கொண்ட அர்ஜுன் அவள் கைகளை இறுக்கி பிடித்தான். என்ன என்பது போல் எரிச்சலுடன் அவனை திரும்பி பார்க்க எழுந்து நின்றவன் அவள் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வெளியே நடந்தான். மறக்காமல் பிள்ளைகளின் அறை கதவை சாத்தியவன், என்னடி இது புது பழக்கம், எதுக்காக பிள்ளைகளோட ரூம்குள்ள வந்து படுத்த என்று கோபமாக கேட்க, நான் எங்க தூங்கினால் உங்களுக்கு என்ன வந்தது, நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு தான் இங்க வந்து படுத்தேன் மாமா என்றாள் கடினப்பட்டு. முதலில் அவன் மீது கோபத்தில் ஆரம்பித்தவள் பிறகு அப்படியே பின்வாங்கி விட்டாள். அதுதான் அவள் மாமா என்று முடித்ததற்கு காரணம். தொந்தரவா? என்ன தொந்தரவு? இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னை தனியா விட்டுட்டு பசங்களோடு வந்து படுத்த நடக்கிறதே வேற என்று உருமியவன் அவளை பெட்ரூமிற்கு இழுத்து சென்றான். அவனை அதிர்ந்து பார்த்தவள், என்ன பண்றீங்க மாமா, நான் சமைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், லேட் ஆகுது என்றால் அதிர்ச்சியோடு. முதல்ல பிள்ளையை கொடுத்தவனை கவனி, அப்புறம் பிள்ளைகளை கவனிக்கலாம். மணி 4 தானே ஆகுது, 5 மணிக்கு போய் சமைச்சா நேரம் சரியா இருக்கும், வாடி என்று இழுத்து அணைத்தவன் அவள் இதழை கவ்வினான். அவள் கண்கள் சாசர் போல் விரிந்தது. இவனுக்கு நைட் அவ்வளோ நேரம் என்ன படுத்தினது பத்தலையா, இன்னும் எதிர்பார்க்கிறானா, இவன் ஆசை அடங்கவே அடங்காதா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள் அவனை எதிர்க்க முடியாமல் சிலை போல் நின்றாள். ஏண்டி மரக்கட்ட மாதிரி நிக்கிற, கொஞ்சமாவது ஆசையோடு புருஷனை அணைக்கிறியா, சரியான பட்டிக்காடுடி நீ என்று அவன் சலித்து கொள்ள, ஆமா நான் பட்டிக்காடு தான், அதனால தான் நீ நல்லா படிச்ச டவுன்காரியா பார்த்து பிடிச்சிட்ட போல, அவளோட ஒப்பிடும்போது உனக்கு என்னை பார்த்தா மட்டமாக தான் தெரியும் என்று மனதிற்குள் தான் பேசினாள். வெளியில் பேசினால் முத்து உதிர்ந்து விடுமோ அல்லது அவன் மனம் ஆடி விடுமோ, எதற்காக அவள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் போட்டுக் கொள்கிறாள் என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. அர்ஜுன் அவள் இதழ் தேனை உறிஞ்சிவிட்டு அவள் புடவையை உருவி வீசியவன் அவள் கொடி இடையே முடிந்த அளவிற்கு சிவக்க வைத்தான். வலிக்குது மாமா என்றாள் முனகலாக. ஹேய், இதெல்லாம் செக்ஷுவல்ல சகச்சண்டி, புதுசா வித்தையெல்லாம் காட்டுற, இது கூடவா உனக்கு புரியல, மாமனை திருப்தியா கவனிச்சு விடுடி, முந்தா நாள் முழுக்க உன்னோட ஞாபகமாவே இருந்தது, ஆஃபீஸில் கூட நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டேங்கிற, நீ கொடுத்த சுகந்தான் ஞாபகம் வந்து மனசுக்குள்ளேயே நிக்குது என்றவன் அவள் தோள்பட்டையை பிடித்து அழுத்தினான். அவளுக்கு புரிந்து போனது மீண்டும் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்று. ஏண்டா அதை செய்தோம் என்று ஆகிவிட்டது மீராவிற்கு. கணவனை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முகசொலிப்பை தரக்கூடிய ஒரு செயலை அவனுக்காக செய்தாள். ஆனால் அதில் அவள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் தான் அவனுக்கு சேவைதான் செய்யும் விபச்சாரியாக மாறியதுதான் மிச்சம் என்று நினைத்தவளுக்கு கண்களில் கண்ணீர் முட்டியது. அவள் கண்ணீர் மட்டும் அந்த அறையிலிருந்து இருளோடு மறையவில்லை, அவள் வாழ்க்கையின் வசந்தமும் தான் மறைந்து போனது. 10 நிமிடம் தன் இச்சைக்கு அவளை பயன்படுத்தியவன் வழக்கத்திற்கு மாறாக அவள் உடல் முழுவதும் இதழால் அர்ச்சிக்க தொடங்கினான்.
சூறாவளியாய் சுழற்றி அவளை தூக்கி கட்டிலில் போட்டவன் பெண்மையின் இதழை தன் அதரங்களால் வருடி முத்தமிட பெண்ணவள் துடித்தே விட்டாள் அவன் செயலில். அவள் மட்டுமல்ல, அவனும் இதுவரை செய்யாத ஒரு செயலை செய்து அவளை இன்ப வேதனையில் மூழ்கடித்தான். மாமா வேண்டாம் என்று அவள் வாய் முணுமுணுத்து கொண்டிருக்க கைகள் அதற்கு மாறாக அவனை ஆதரித்து கொண்டிருந்தது. 10 நிமிடம் அவளை புதுவிதமான சொர்க்கத்தில் ஆழ்த்தியவன் வேகமாக அவள் மீது படர்ந்து லவ் யூ மீரா என்று ஹஸ்கி வாய்ஸில் கூறி அவள் காதில் உஷ்ணம் காற்றை வெளியிட சர்வமும் அடங்கி போனது பெண்ணவளுக்கு. உண்மையில் மோகத்தில் பிதற்றுகிறானா அல்லது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்துதான் கூறுகிறானா என்று மீராவிற்கு புரியவில்லை. ஆனால் இந்த நொடி கணவனின் நெருக்கம் அவளை திக்குமுக்காட வைத்தது உண்மையே. இதற்காகவாது நாம் இவனுக்கு பயன்படுகிறோமே என்று நினைத்து சந்தோஷப்படுவதா அல்லது இதற்காக மட்டுமே தன்னை பயன்படுத்துகிறானே என்று வருத்தப்படுவதா என்றே அவளுக்கு தெரியவில்லை. பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியாடி என்று கிசுகிசுப்பாக கூறியவன் அவள் இதழை களவாடிப்படியே அவளும் ஒளிந்து கொண்டான். மீரா மீரா என்று அவள் பெயரையே ஜெயித்தவன், இந்த ஃபீல் புதுசா இருக்கு, நீ கொடுக்குற சுகம் அப்படியே என்னை கொள்ளுதடி, சத்தியமா 8 வருஷத்துல கிடைக்காத ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கடி, தேங்க்ஸ் டி என்று முதல் முறையாக அவளிடம் தாம்பத்தியத்தில் கிடைக்கும் சுகத்தை பற்றி வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டான். அவளால் உண்மையில் இதை நினைத்து சந்தோஷப்பட முடியவில்லை. 8 வருடங்களாக தனக்கு கொடுக்காத வலியையும் வேதனையும் மீனாவின் தொடர்பின் மூலம் அவனுக்கு கொடுத்து விட்டான். அந்த வேதனையின் பிரதிபலிப்பே இந்த மாற்றம் என்று அவனுக்கு தெரியவில்லை. தெரிந்து கொள்ளும் காலமும் வெகு தொலைவில் இல்லை. இதை செய்தாலாவது அவன் இந்த உறவை தவிர்த்துவிட்டு தன் பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வாழ்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அர்ஜுனோ இவளிடம் கிடைக்கும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு மீனாவிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதன் தாக்கம் மீராவை புது பாதையில் பயணிக்க வைத்தது. காமத்தின் முத்தத்தை மட்டுமே இதுவரை அவளுக்கு வழங்கியவன் இன்று அன்பின் அடையாளமான வெற்றி முத்தத்தை வழங்கிவிட்டு அவளை விட்டு பிரிந்து படுத்தான். அவன் வியர்வையில் முத்து குளித்தபடி மீரா படுத்திருக்க அர்ஜுன் திரும்பி அவள் கழுத்தில் முகம் புதைத்து டயர்டா இருக்குடி என்றவன் உறக்கத்தை தொடர்ந்தான். அவள் சோர்வை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. தன் தாபம் தீர்ந்தது. அதில் ஏற்பட்ட களைப்பில் ஓய்விற்கு சென்று விட்டான். ஆனால் மீரா எழுந்து குளியலறை சென்றவள், குளித்து முடித்து பிள்ளைகளுக்கு சமையல் செய்து சாப்பிட வைத்தவள், லஞ்ச் பேக் செய்து அர்ஜுனுக்கும் லஞ்சை பேக் செய்து தயாராக வைத்தவள் 8 மணி வாக்கில் அவனை எழுப்பினாள். என்னடி மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா என்று சலித்தபடியே எழுந்து அமர, டீ கொண்டு வந்திருக்கேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, 8 மணிக்கெல்லாம் எப்பவும் கிளம்பிடுவீங்கல்ல என்று மீரா ஞாபகப்படுத்த, ஆமாண்டி நேரத்தோடு போகணும் என்று அவள் கொடுத்த டீயை பருகத் தொடங்கினான். மீரா பிள்ளைகளை அனுப்பி வைக்க வெளியே சென்று விட அர்ஜுன் தன் போனை எடுத்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். மீனாவிடமிருந்து 50க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்கள் வந்திருந்தது. அதுவும் 4 மணியிலிருந்து 8 மணிக்குள். அவன் போனை இரவே சைலண்டில் போட்டு விட்டதால் அவள் கால் செய்தது அவனுக்கு தெரியவில்லை. இல்லையென்றால் அவனின் இல்லறம் என்னும் நல்லற பூஜையில் அவள் மகுடி வாசித்து விட்டிருப்பாள். அது தெரியாத அர்ஜுனோ அவளுக்கு என்னமோ ஏதோ என்று பதறிக்கொண்டு போன் செய்தான். மறுமுனையில் போன் அட்டென்ட் செய்ததும், என்ன அர்ஜுன் போனை எடுக்கவே மாட்டீங்களா, நான் எவ்வளோ நேரம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று மீனா கோபமாக கேட்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, நைட் லேட்டாக தூங்கினதுனால ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்று அர்ஜுன் பயத்தோடு கேட்க, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், நான் உங்களுக்காக மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் சாப்பாடு கொண்டு வராதீங்க, டிஃபன் மட்டும் சாப்பிட்டு வந்துடுங்க, இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க என்று கூறியவள் அவன் மறுத்து விடுவானோ என்ற எண்ணத்தில் போனை துண்டித்து விட்டால் அவன் பதில் அளிப்பதற்குள். இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதேபோல் இந்த கதையை முழுமையாக நீங்களே படிக்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படித்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.